இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹேக்கிங் மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தவங்களை ஹேக் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து 1000 வழிகள் இருக்குது. பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மெத்தட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் மொத்த ஃபோனையும் ஹேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிடா என்னோடய ஃபோனை தொடாமலேயே ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பி ஹேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படும் போதோ இல்லை நான் சொல்லி நீங்கள் கேட்கும்போதோ அது உங்களுக்கு வந்து அவ்வளோவா காமெடியாகவும் தெரியும். சில பேர் நம்பவும் மாட்டாங்க, சில பேர் அதை நம்பவும் செய்வாங்க. பட் இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னா, டியர் கஸ்டமர் கெட் 5 GB ஃப்ரீ டேட்டா ஃபார் யுவர் ஐடியா நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ பை இன்ஸ்டாலிங் மை ஐடியா ஆப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன். ஸோ மேலே நான் பார்க்குறேன் ஒரு அஃபிஷியல் ஒரு நம்பரே இல்லாத ஒரு இது காட்டுது. ஸோ வந்து விஎம் என்னமோ இருக்குது. ஸோ இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு நார்மலான பீப்புளாக இருக்கும்போது ஓகே இப்போ ஐடியாலேருந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நெட்டு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கிறது கூட அஃபிஷியல் ஐடியா ஆப் தான். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணுற மூலிமா எனக்கு வந்து ஃப்ரீயாக 5 GB கிடைக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ணுவேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற மூலிமா எனக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியா டேப் ஓப்பன் ஆகுது. இந்த டேப்பில் க்ரோம் டேப்பில் ஓப்பன் ஆகி எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ ஓகே டவுன்லோட் ஆகுது சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடியா ஆப்பு தான். ஸோ இது வந்து இதில் நீங்கள் வந்து ஃபேக்கோ இல்லை உங்களை ஹேக் பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரிஜினல் ஆப்புன்னு சொல்லி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்மளும் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நானும் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக ஒரு ஐடியா ஆப் வந்து என்ன பெர்மிஷன்ஸ் கேட்கணுமோ, ஒரு நார்மலாக ஒரு வோடஃபோனோ இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் ஆப் என்ன பெர்மிஷன் கேட்கணுமோ அதுதான் இதுவும் கேட்குது. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து அலோ அக்சஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப். ஸோ நார்மலாக ஒரு ஐடியா ஆப். இப்போ இந்த ஐடியாலே இந்த ஆப்லேயே நான் வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் வழியாக லாகின் பண்ணுறனோ இல்லை ஜிமெயில் வழியாக லாகின் பண்ணுறனோ இல்லை ஓடிபி வச்சு லாகின் பண்ணுறனோ என்னால் லாகின் பண்ண முடியும். எல்லாமே இந்த ஒரு அஃபிஷியல் ஐடியா ஆப் மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த அஃபிஷியல் ஐடியா ஆப்பை தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன், இதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம், இதை வச்சு என்னை எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஆப் மட்டும் இல்லை, ஒரு கேமோ இல்லை எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களை ஹேக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஒரு ஹேக்கர் உங்களை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களை எப்படி ஹேக் பண்ணுறான், ஒரு மெசேஜ் அனுப்பி கூட எப்படி ஹேக் பண்ணுறான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ஒரு ஹேக்கரோட கண்ணோட்டிலேருந்து பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து அந்த ஹேக்கரோட கண்ணோட்டிலேருந்து பார்ப்போம். இப்போ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட ஃபோனோட ஃபுல் அக்சஸும் அவனுக்கு போயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக்கரோட மிஷின் இது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களோட ஃபோனோட ஃபுல் அக்சஸ் அவனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவன் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத அவன் லொக்கேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அவன் போய் ஜஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணான்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த லாங்கிடியூட் எந்த லேட்டிடியூட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு % கூட மாறாமல் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை உங்களுக்கு காட்டும். ஸோ அக்யூரேட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத அவனால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் அவனால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அவனால் உங்கள் வெப்கேமை கூட அவனால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வெப்கேம் அப்படின்னு சொல்லி அவன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெப்கேம் வந்து அவனோட ப்ரௌசரில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அவன் ப்ரௌசரில் பார்த்தானா அவனோட வெப்கேம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கான ஃபோனோட வெப்கேம் வந்து இங்கே வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே ஹேக் ஆகிடும். இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். சொல்லப்போனால் வந்து அவனால் வந்து மெசேஜ் கூட அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் ஃபோன்லேருந்து வேறு யாருக்காச்சும் அவன் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்கள் ஃபோன்லேருந்து உங்களுக்கே தெரியாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு அவன் கமெண்ட் போட்டு இந்த நம்பருக்கு இந்த மெசேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணான்னா அவன் ஜஸ்ட் என்ட்ரு எழுத்துனான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் எஸ்எம்எஸ். ஸோ எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கே தெரியாது உங்கள் ஃபோன்லேருந்து இப்படி ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அவங்களோட ஃபோனில் இருக்கிற கேலரியிலேருந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃபோனை என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு நார்மலாக ஒரு ஃபுல் ஃபோனை ஹேக் ஆயிரும். ஸோ உங்கள் ஃபோனில் திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு ஆடியோ ஃபைலை அவனால் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். உங்கள் ஃபோன்லேருந்து அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அண்ட் உங்கள் ஃபோன் டைம் பார்க்க முடியும். ஒரு கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சொல்லப்போனால் டோட்டலாக உங்கள் ஃபுல் ஃபோனு ஹேக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். இப்போ சும்மா வந்து லிஸ்ட் ஃபைல்ஸ்னு போட்டான்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபைலும் இங்கே லிஸ்ட் ஆயிரும். ஸோ உங்கள் மொத்த ஃபோனும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கட்.
உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடியா ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணீங்க, அப்போ கூட உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டவுட்டும் வராது, அவனோட வேலை அவனுக்கு கரெக்டாக நடக்கும். சரிப்பா, இப்போ அந்த ஹேக்கர் எனக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் எப்படி ஹேக் பண்ணான், இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. ஸோ முதல்ல அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா, உங்களோட வீக்னஸ் அனலைஸ் பண்ணுவான். ஸோ உங்களோட வீக்னஸ்ங்கிறது அது என்னவா வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வீக்னஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது ஒரு கேமோட வீக்னஸாக இருக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஊரில் எவ்வளவோ ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல என்ன பண்ணுவான்னா, உங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை அந்த ஒரு ஆப்பாக ஆக்கி அதை ஒரு சைடில் வச்சுருவோம். ஸோ அந்த ஆப் வந்து இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப் வந்து ஐடியா ஆப்பாக இருக்கலாம், வோடோஃபோன் ஆப்பாக இருக்கலாம், ஏர்டெல் ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ஜி கேமாக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டான். ஸோ இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு சைடில் என்ன பண்ணுவான், ஒரு வைரஸை உருவாக்குவான். ஸோ அவனோட ஓன் வைரஸை அவன் வந்து கோடிங் பண்ணி உருவாக்குவான். இந்த ரெண்டையும் இப்போ 2 சைடில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவான், மெர்ஜ் பண்ணி ஒரு ஆப்பாக பண்ணுவான். இந்த ஆப்பை உங்களுக்கு வந்து அனானிமஸாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். ஸோ அப்படி மெசேஜ் பண்ணுற மூலியமாக நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மொத்த ஃபோனும் ஹேக் ஆகும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இதனால தான் நீங்கள் அஃபிஷியலான ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது கூட உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது ஓகேப்பா, இப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி இது வந்து வைரஸ் இருக்கிற ஆப்பு, வைரஸ் இல்லாத ஆப்பு அப்படின்னு சொல்லி நான் எப்படி இதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக்கிங்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக எல்லா கோர்ஸும் எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்க மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி பண்ணுறதுக்கும் நாங்கள் சொல்லித்தருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும் இல்லையா, ஸோ அதை எப்படி நீங்கள் ஓனாக பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ப்ளஸ் இந்த மாதிரி வேறு யாராச்சும் உங்களை அட்டாக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டுமே சொல்லித்தருவோம். ஸோ பேசிக்காக நாங்கள் செக்யூரிட்டியும் சொல்லித்தருவோம், உங்களுக்கு ஹேக்கிங்கும் சொல்லித்தருவோம். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரொம்ப நாள் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு ஆசைப்படுறவங்க எங்கள் வெப்சைட்டில் வந்து எங்கள் கோர்ஸை பை பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். முழுக்க இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான், நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி. ப்ளஸ் இது முழுக்க எல்லா கோர்ஸுமே தமிழில் தான் இருக்குது. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் சொல்லித் தருவோம், தவிர உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணும், ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் வெப்சைட்டில் வந்து எங்கள் கோர்ஸை பை பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 2000 தான். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 100 வீடியோஸ் மேலே கொடுப்போம். அந்த 100 வீடியோஸில் கிட்டத்தட்ட 100 அட்டாக்ஸ் மேலே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த 100மே வந்து அந்த 100 வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அக்சஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கோர்ஸை பை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ அட்டாக்ஸ் இருக்குது, எவ்வளவோ வெரைட்டிஸ் ஆஃப் ஹேக் இருக்குது. எல்லாத்த பற்றியும் அவேர்னஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஹேக்கிங் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும்.